காவிரி வழக்கில் இன்று நடைபெற்ற விசாரணை விவரங்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற்றது? நீதிமன்றத்துடைய கருத்துக்கெல்லாம் என்ன? கார்த்திகேயன், இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி தொடர்பான வழக்கானது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக அரசு தனது வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த வாதத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு பல்வேறு முக்கியமான கேள்விகளையும் அதே போல ப்ரொடக்டிவான ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது நமக்கு தேவையான கேள்விகளை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் கர்நாடக அரசு மேற்கொள்கின்ற நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட நீர் திட்டங்களுக்கு எதற்காக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? குறிப்பாக மேகதாது அணை விவகாரங்களில் எதற்காக தமிழக அரசு கர்நாடக அரசின் அந்த திட்டத்திற்கு இவ்வளவு மூர்க்கமான முறையில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறீர்கள் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வினை கேட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு மழை பொழிவினை காரணம் காட்டி காலதாமதமாக உங்களுக்கு காவிரி நீரினை வழங்குகின்றது. அவ்வாறு காலதாமதமாக வழங்கப்படும் காவிரி நீரினை நீங்கள் எந்தெந்த வகைகளெல்லாம் சேமித்து வைக்கிறீர்கள்? குறிப்பாக மேட்டூர் அணை உங்களுக்கு இருக்கிறது. 93 TMC கொள்ளளவு உள்ள அந்த மேட்டூர் அணையை எந்த வகையில் நீங்கள் நீரினை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? இன்றைய தினமும் கேட்டிருந்தார்கள், புதிய அணை கட்டுவதற்கு தமிழக அரசு ஏன் முயற்சி செய்யவில்லை என்ற இந்த கேள்விகளை கேட்டார்கள். இதற்கு ஒரே பதிலாக தமிழக அரசு தெரிவித்தது, எங்களுக்கு புவியியல் அமைப்பு அதற்கு ஏதுவானதாக இல்லை. குறிப்பாக எங்களுக்கு அனைத்துமே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கின்றது. அந்த நீர் இறங்கி வரக்கூடிய ஒரு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு புவியியல் அமைப்பு என்பது தமிழகத்திற்கு எங்குமே கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காவிரியை தவிர்த்து பெரிய ஆறுகள் என்பதும் பெரிய அளவில் எங்களுக்கு கிடையாது. முழுக்க பருவமழையினையும் காவிரி நீரினை மட்டுமே எங்களது விவசாயிகள் நம்பி இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இந்த காவிரி விவகாரத்தில் தொடர்ந்து டெக்னிக்கலான விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறீர்களா, அல்லது விவசாயிகளின் உணர்வு சார்ந்த விஷயங்களை, அவர்களது வாழ்வாதாரம் விஷயங்களை சார்ந்து நீதி வழங்கப் போகிறீர்களா என்ற விஷயங்களையும் தமிழக அரசும் இன்றைய தினம் வாதங்களாக முன்வைத்தது. குறிப்பாக கர்நாடக அரசு காவிரி நீரை எந்தெந்த வகையிலெல்லாம் வீணடிக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை அட்டவணையாக முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் சோளம் பயிரிடுவது, கர்நாடக அரசு சோளம் பயிரிடுவது என்பது தேவையற்றது, அதன் மூலமாக ஏராளமான நீர் வீணாகின்றது, அவர்களது மண்ணுக்கு அது ஏற்ற ஒரு பயிர் வகையாக இல்லை, தமிழக அரசு சரியான ஒரு பயிர் சுழற்சி முறைகளை தான் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம், இந்த வாதங்கள் எல்லாம் கூட வைத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் மீண்டும் தமிழக அரசுக்கு வலியுறுத்துவது, நீங்கள் ஒரு பிரிவென்ஷனாக ஒரு எதிர்காலத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் வகையிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதனை தான் மறைமுகமாக தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி வருகிறது. கார்த்திகேயன், நிரஞ்சன், நிபுணர்களை கொண்டு வாதிட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் கூறியிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றம் அளிச்சிருக்காங்க? இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக சேகர் நாப்டே ஆஜராகியிருந்தார். அதே போல கர்நாடக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஃபலி நரிமன் அவர்கள் ஆஜராகி வருகின்றார். இவர்கள் அனைவருமே இந்த வழக்கில் சட்ட ரீதியான சில முக்கியமான அம்சங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இது முழுக்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கின்றது, கடந்த 50 ஆண்டுகளில் 1954 ஒப்பந்தம் போடப்பட்ட பொழுது இருந்த நிலைமை என்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன, நீர் மேலாண்மை அமைப்பு புதிதாக என்னென்ன வந்திருக்கிறது, அதனை எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் செயல்படுத்துகிறது, இதனை நானோ நீங்களோ அல்லது வழக்கறிஞர்களோ யார் கூறினாலும் அதனை சரியான அந்த வழிமுறையில் கூற முடியாது. எனவே நிபுணர்கள், அதற்கென்று இருக்கக்கூடிய நிபுணர்கள் அந்த வாதங்களை முன்வைத்தால் தான் கூறுவார்கள். இதனை நீதிமன்ற வழக்கில் விட்னஸஸ் என்று சொல்வார்கள். இவர்களை ஒரு ஆதாரங்களாக அவர்களை நேரில் வந்து ஆஜராகி தங்களது தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்கின்றார்கள். கர்நாடக அரசு சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் கேரள அரசு சார்பாகவும் தனித்தனியாக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் 45 நிமிடங்கள் வழங்கப்படும். அதுவும் இந்த வழக்குகள் அனைத்தும் ரிஜாயிண்டர்கள், அதாவது பதில் மனுக்கள் மீதான விசாரணை அனைத்தும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ்களிடம் உச்சநீதிமன்றம் கருத்துக்களை கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்திலிருந்து யாரை அனுப்பி வைக்கப் போகிறார்கள் என்பதை தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்சங்களை உச்சநீதிமன்றம் முற்று கவனிக்கும் என்பதன் காரணமாக 3 அரசுகளுமே இதனை ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த விஷயத்தில் அரசுகளிடம் கேட்பது, நீங்கள் இருக்கக்கூடிய தர்க்க ரீதியிலான வாதங்களையும் சரி தொழில்நுட்ப ரீதியான வாதங்களையும் நீங்கள் தனித்தனி அட்டவணையாக கொடுங்கள், எங்களுக்கு விவாதிப்பதற்கு சுலபமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். வருகின்ற காலங்களில் இந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் காவிரி வழக்கில் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது.